Hello students, welcome to AOM Meditech. And நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து எஸ்ஓபிக்கும் பிஓஎஸ்க்கும் வந்து சில எக்ஸாம் வச்சு நான் பார்த்தோம். ஓகே, இப்போது இந்த வீடியோவில் வந்து ஒரு சிம்பிள் ட்ரிக்கு பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ மினிமல் டு கெனானிக்கல் ஃபார்ம், மினிமல் டேர்மில் இருந்து மினிமல் எக்ஸ்பிரஷன் இருக்குது கெனானிக்கல் எக்ஸ்பிரஷன், அதாவது கெனானிக்கல் எக்ஸ்பிரஷன் ஆர் ஸ்டாண்டர்ட் எஸ்ஓபி ஆர் பிஓஎஸ் எக்ஸ்பிரஷன் வந்து எப்படி மாற்றுறதுன்னு பார்க்கலாம். இப்போது இது வந்து நார்மலாக மாற்றுறத விட நம்ம ஒரு ட்ரிக்கு யூஸ் பண்ணலாம். ஓகேவா? அந்த ட்ரிக்கை சொல்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கெனானிக்கல்னா என்ன? இப்போது ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குது y is equal to, இப்போது கெனானிக்கல் எக்ஸ்பிரஷன் அப்படின்னா என்ன? ஒரு எக்ஸ்பிரஷன் ஒரு மினிட்டம் ஒரு மேக்ஸிமம் இருக்குல்ல, இந்த ஒரு மேக்ஸிமமில் எல்லா வேரியபிளும் இருக்கும். இப்போ டோட்டல் வேரியபிள் இருக்குன்னா ஏபிசி மொத்தமாக 3 வேரியபிள் தான் இருக்குது. ஓகேவா? டோட்டல் 3 வேரியபிள்ஸ். ஓகேவா? அண்ட் ஒரு எக்ஸ்பிரஷனில் 3 வேரியபிளும் இருக்கணும். ஓகேவா? அதுதான் வந்து கெனானிக்கல் எக்ஸ்பிரஷன். ஓகேவா? இந்த எக்ஸ்பிரஷனை பாருங்கள், ஏபிசி 3 வேரியபிள் இருக்கா, இந்த எக்ஸ்பிரஷன் ஏபிசி காம்ப்ளிமெண்ட்டாக இருந்தால் ப்ராப்ளம் இல்லை. ஓகேவா? ஒரு எக்ஸ்பிரஷனில் 3 வேரியபிளும் இருக்கும். இதுதான் வந்து கெனானிக்கல். ஓகேவா? இப்போது மினிமல் டேர்ம் பார்க்கணும். மினிமல் டேர்ம்னு பாருங்கள், மினிமம் டேர்மில் அப்படியே கெனானிக்கலுக்கு ஆப்போசிட். ஒரு எக்ஸ்பிரஷனில் ஒரு வேரியபிள் இருந்தாலும் ஓகே தான், எல்லா வேரியபிளும் இருக்குன்னு அவசியம் இல்லை. இதில் பாருங்கள் ஏபிசி காணும், இதில் ஏ இல்லை. ஸோ இட்ஸ் மினிமல் எஸ்ஓபிஆர் கெனானிக்கல் வச்சுக்கோம். ஓகேவா? இப்போது இதுதான் வந்து மினிமல் எஸ்ஓபி ஃபார்ம். ஓகேவா? இதை கெனானிக்கல் ஃபார்ம் கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா? அதுக்கு வந்து ஒரு சிம்பிள் ட்ரிக் இருக்குது. அந்த ட்ரிக் என்னன்னா மொத்தம் 3 ஸ்டெப் இருக்குது அந்த ட்ரிக்கில். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ். மொத்தம் எத்தனை வேரியபிள், இந்த ஒரு எக்ஸ்பிரஷன் ஒரு மினிமல் எக்ஸ்பிரஷன் கொடுக்குறாங்கன்னா அந்த எக்ஸ்பிரஷனில் எத்தனை வேரியபிள் இருக்குது கண்டுபிடிங்க. எத்தனை வேரியபிள் ஏபிசி. இப்போ வேரியபிள் வந்து 3 வேரியபிள்ஸ் இதில். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ட்ரூ. இப்போ 3 வேரியபிள் இருந்ததுன்னா we have to find the variable absent in the each minterm. இப்போ இது வந்து ஒரு மின்டம். ஓகேவா? இது ஒரு மின்டம், இது ஒரு மின்டம். ஓகேவா? இந்த ஒரு மின்டம்ல என்னென்ன வேரியபிள்னா ஆப்சென்ட்டாக இருக்குது அப்படின்றத பார்க்கணும். இப்போ இந்த ஒரு மின்டம்ல ஏ மட்டும்தான் இருக்குது, பிசி இல்லை. அப்போ அது ஆப்சென்ட் பண்ண எஸ், அதில் வந்து பிசி ஆப்சென்ட்டாக இருக்குது. அது நம்ம என்ன பண்ணுறது பார்ப்போம். அடுத்து இங்கே வந்து பிசி இருக்குது, ஏன்ற எக்ஸ்பிரஷன் இல்லை. அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஓகேவா? இப்போ இதை கண்டுபிடிச்சிட்டீங்களா? கண்டுபிடிச்சது இப்போ ஓகே, ஒரு மின்டம் M0 வந்து ஏபிசி, ஏ இருக்கு, பி இல்லை, சி இல்லை. ஓகேவா? நெக்ஸ்ட்டு மின்டம் 1, செகண்ட் மின்டமில் ஏபிசி, ஏ இல்லை, பி இருக்குது, சி இருக்குது. ஓகேவா? இப்போது இது எப்படி நம்ம வந்து ஒரு கெனானிக்கல் ஃபார்முக்கு மாற்றணும் அப்படின்றத பார்க்கணும். இதுதான் ஒரு சிம்பிள் இது. இப்போ என்ன பண்ணணும், இது ரெண்டுத்தையும் பார்த்ததுக்கப்புறம் நம்ம நார்மலாக பண்ணுவோம்ல. இப்போ ஏ இங்கே இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல ஒரு 1 இருக்கா. இப்போ இது வந்து பிக்கான 1, இது வந்து சிக்கான 1. ஓகே, இப்போது ஏ டாட் 1 இருக்குது. ஏ டாட் 1 அப்படின்னா ஏ தான் அவுட்புட் வரும். இப்போ இந்த 1ன்ற இடத்துல எந்த ஒரு பி, இப்போ பியை வந்து எந்த வகையில் இந்த 1ன்ற இடத்துல யூஸ் பண்ணால் ஏக்கு அஃபெக்ட் ஆகாது அப்படின்றத பார்க்கலாம். அதாவது இந்த இடத்துல அவுட்புட் வந்து 1. இப்போ பி கூட எதனா ஒரு பியோட காம்ப்ளிமெண்ட்டோ இல்லை வேற எதனா ஒரு வேரியபிளோ ஆட் பண்ணால் வந்து இந்த இடத்துல 1ன்னு அவுட்புட் வரும். இது எழுதும். இப்போது இங்கே பிசி இங்கே 1 இருக்குது, ஏ ஆனால் 1. இங்கே ஏ இங்கே இல்லை, ஸோ இங்கே 1ன்னு போட்டுக்கலாம். இங்கே 1 இருக்குது. அடுத்து வந்து ஏவா, அடுத்து டாட் இங்கே 1ன்னா எப்படி எழுதலாம்? இப்போ பி ப்ளஸ் பி டேஷ்னா என்னது, அவுட்புட் வந்து 1 தான். இப்போ பியோட வேல்யூ வந்து 1 இருந்துச்சுன்னா இங்கே 0 வரும், அவுட்புட் 1. பியோட வேல்யூ 0 இருந்ததுன்னா இங்கே 1 வரும், அவுட்புட் வந்து 1. ஓகேவா? இதுதான் வந்து இப்போ கண்டிஷன். இப்போ இந்த கண்டிஷனை இங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்னா பி ப்ளஸ் பி டேஷ் தான் வந்து 1. அப்போது பி ப்ளஸ் பி டேஷ். இப்போது அதே கண்டிஷன் இங்கேயும் ட்ரூ ஆகும். அப்போது சி ப்ளஸ் சி டேஷ் தான் வந்து 1. இதுதான் ஒரு மினிமல் எக்ஸ்பிரஷனை எக்ஸ்பிளைன் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து இங்கே இப்போ இதை எடுத்துக்கணும். இப்போது பி டேஷ் சி, இங்கே டாட் இருக்குது, இங்கே 1 இந்த கண்டிஷன் இங்கே பிசிக்கு எப்படி அப்ளை ஆச்சோ அந்த மாதிரி ஏக்கும் அப்ளை ஆகும். ஸோ ஏ ப்ளஸ் ஏ டேஷ். ஓகேவா? இதுதான் வந்து கண்டிஷன். ஓகே, இப்போ வந்து நம்ம நார்மலாக ஒரு ஆண்ட் ஆப்ரேஷன் ஆர் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணோம்ல, அந்த மாதிரி இப்போ அதை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே வரலாம். இப்போ ஏ இருக்கா, ஏ டாட் பி, இங்கே ப்ளஸ் ஏ பி டேஷ், மறுபடியும் ஒரு ஆண்ட் ஆப்ரேஷன், இங்கே சி ப்ளஸ் சி டேஷ். ஓகேவா?
நெக்ஸ்ட் இங்கேயும் இங்கே அப்படியே மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. ஏ பி டேஷ் சி ப்ளஸ் ஏ டேஷ் பி டேஷ் சி. இதை இன்னும் மல்டிப்ளை பண்ணுங்க. ஓகேவா? இதுக்கு இது அண்ட் இது. இப்போ ஃபஸ்ட்டு இது ஏ டாட் பி டாட் சி ஏபிசி ப்ளஸ் இங்கே வரும் ஏபிசி டேஷ் ப்ளஸ் இப்போ இது இப்போ ஏபி டேஷ் சி ஏபி டேஷ் சி ப்ளஸ் ஏபி டேஷ் சி டேஷ் ஏபி டேஷ் சி டேஷ் ப்ளஸ் இந்த டேர்ம் அப்படியே எழுதணும் ஏபி டேஷ் சி ப்ளஸ் ஏ டேஷ் பி டேஷ் சி. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் வந்து இதோட அவுட்புட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஏபிசி ப்ளஸ் ஏ இந்த டேர்ம் வந்து பி சி டேஷ் ப்ளஸ் டபிள்யூ எழுதணும் ஏ பி டேஷ் சி ப்ளஸ் ஏ டேஷ் பி டேஷ் சி இந்த வரும் ஏ டேஷ் பி டேஷ் அண்ட் சி அண்ட் திஸ் இஸ் அ canonical form. இப்படி தான் வந்து இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி தான் வந்து ஒரு இப்போ மினிமல்ல இருந்து கெனானிக்கல் ஃபார்ம் வந்து கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா? இதை எழுதி வச்சுக்கோங்க. லேட்டர் வீடியோஸ். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ப்ளீஸ் ஃபாலோ மை சேனல்.